வணக்கம்ங்க. எனக்கு அந்த சென்னை திருவள்ளூர் கீதா அவர்கள் கொடுத்தாங்க. கலைநீலா கீதா. ம். இல்ல நான் ஒரே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ம். சரி, சரி. என்ன அவ் ஆ உங்களுக்கு கை கால் வலியா? அவங்க உடம்பு ஃபுல்லா தலையில இருந்து கால் வரை வலிங்குதா. என்ன 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 உடம்பு படிச்சிருக்க? 10த்தா 11த்தா பிளஸ் டூவா? என்ன பள்ளிக்கூடம் என்ன எது நான் வரைக்கும் படி நான் படிப்பெல்லாம் கம்மிதாங்க. 6வது தான் படிச்சிருக்கிறேன். தமிழ் எழுத படிக்க 6வது தெரியுமா? தான். படிப்பேங்க சார். எழுதுறது கூட அவ்வளவா இதாகாது. கணவர் என்ன படிப்பேன். பண்றாரு? குடும்ப தலைவர் என்ன பண்றாரு? அவரு இறந்துட்டாருங்க. ஒரு 8 வருஷமாச்சு இறந்து. அவர் இறந்த அப்புறம் பின்னாடி அப்புறம் டெய்லரிங் யாரு? வேலைக்கு குழந்தைங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள் உங்களுக்கு? பையன் ஒரே பையன் தான். அவன் அவர் இந்த என்ன கட்டடத்து பண்றாரு? வேலை அவர் கூலி வேலைக்கு தான் போய்க்கிட்டு இருக்கிறாரு. பையன் அவர் இறந்தோனே நானு பார்க்க முடியல. அப்புறம் அவர் கூலி வேலைக்கே போயிட்டான். நான் ஒரு ஆளா இருந்து நானும் சம்பாரிச்சு இது பண்ண முடியல. டெய்லர் வேலைக்கு போய்க்கிட்டு இருந்தேன். இப்ப வேலைக்கு போகல. வீட்டாளாவே உட்கார்ந்துருக்கிறேன். ரொம்ப ஏன் முடியல. அப்புறம் போன கை வருஷம் கால்ல வலியா? ம். என்ன ஆமாங்க ஆனது? சார். கை கால்லாம் அப்படியே அ வளையிற ஸ்டேஜ்க்கு போயிருச்சு. அங்க ஈரோட்ல பாண்டி பெருமாள்னு இயற்கை மருத்துவரா? ருமட்டாய்டு இல்ல. இங்கிலீஷ் வைத்தியர் தான். பெரியாஸ்பத்திரியில டாக்டரா இருக்கிறாருங்க. அவர்ட்ட தான் எவனா காமிச்சுக்கிட்டே இருந்தோம். அவருக்கே வந்தாலும் நல்லா ஆகாது. ஆ எங்களுக்கு தெரியலைங்களையா, நாங்க எங்கருந்து யாருக்கும் நல்லா அப்பதான் ஆகாது. இதா அதெல்லாம் உங்களை வந்து நீங்க வந்து மருந்து தின்னுட்டே இருக்க வேணும், மருந்து தின்னுட்டே உயர விடணும். அதுதான் வந்து ஆ மருந்தினுடைய கொள்கை. மருந்தே இது நல்ல. வேண்டான்னு ஆமா இது. ஆமா இதெல்லாம் ஒண்ணும் தஞ்சாவூர்ல இல்ல. அப்படிதான் ஆ தஞ்சாவூர்ல போய் பார்த்தேங்க. அங்க போய் பார்த்துட்டு தான் அந்த அக்கா நாங்கலாம் பழக்கம். அவங்க இப்ப அவங்க கீதாவுங்க 50% எல்லாம். நல்லாயிட்டாங்க. அதுக்கு தாங்க என் உடம்புக்கு தான் நான் இப்ப உங்கள பார்த்துருக்கிறேன். இது ரொம்ப பார்க்கறதுக்கு தான் நல்லாயிரும். இருந்தேன். இதெல்லாம் 6 மாசத்துல நல்லாயிரும். இது வந்து யோக மார்க்கம்னு பேரு. இது 7ஆம் அறிவை வைத்து தான் சில. இப்ப 7ஆம் அறிவு யோக ம். மார்க்கம். உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சு இயற்கை ஆற்றலே வாழ்ற மாதிரி இது யோக மார்க்கம். இது வந்து மனதுக்கு தான் வைத்தியம், உடம்புக்கு கிடையாது. ஆ நானு அங்க போகையில தஞ்சாவூர் போகையில கடையோடலாம் வாங்கி இப்போ 6, 7 மாசம் ஆகுது. இப்ப அத அடைச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இப்ப சரின்னு இந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் அவங்கட்ட விசாரிச்சுட்டு இருக்கையில, இந்த மாரி உங்களோட இத சொன்னாங்க. இப்ப அவங்க பார்த்துட்டு தான் சரி அவங்க நம்பர் என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாமே இப்ப கிட்டத்தட்ட 50 விழுக்காடு நல்லாயிட்டு. நல்லா இன்னும் ஒரு 50 விழுக்காடு. நல்லா இருக்கு. அதனால தான் சார் இப்போ உங்க நம்பர வாங்கியிருக்கிறேன். ஆ அவங்க சரி. சொன்னனால தான் வேற யாரும் சொன்னா நம்ப மாட்டான். அவங்க ம். எல்லாமே நாங்க பக்கத்துல இருந்தா, இப்ப அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னதுனால தான் இப்ப உங்கள நான் கூப்பிட்டேன். என்ன அ அ பணம் செலவழிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஆனா அதுல தீர்மானமா இதுதான் நல்லா இருக்கு அப்டின்னா, முழுசா என்ட்ட கடன வாங்கினாலும் செலவழிச்சுக்கலாம். பிரச்சனை இல்ல. இது 100 அதுதாங்க வருஷத்துக்கு இப்ப செலவு வராது. இது 100 வருஷத்துக்கு செலவு வராது. நீங்க ஒரு மாணவரா சேரணும். அப்படி சேர்ந்து முதல்ல வந்து இதுக்கு அதிகபட்சமாவே கட்டணம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதிகபட்சமா குறைந்த கட்டணம் தான். நீங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. இது குறைந்த ஆ கட்டணம் ஒண்ணு இருக்கு. சரிங்க. அந்த குறைந்த கட்டணத்தை கட்டிட்டு ஒரு 4 நாள் பயிற்சி குடுப்பேன். புரியுதா? ஆ ஆ அது அப்படி சரிங்க. சொல்றத அப்படியே நீங்க என்ன இப்ப முதல்ல ஒரு ரூ. 1000 இதுக்கு வந்து ஆலோசனை கட்டணம் இருக்குது. ஆ ஆமா. சரிங்க. கண்டிப்பா நாங்க அது கட்டுறோங்க. கட்டிட்டுன்னா என்ன இப்ப அது கட்டி விட்டுட்டு என்னன்னு சொல்லி தருவேன். அதற்கு நீங்க 4 நாள் பயிற்சிக்கு குறைந்தபட்ச கட்டணம் இருக்குது. சரிங்க. 4 அந்த நாள் குறைந்த பயிற்சிக்கு எவ்வளோங்க? ஆ. ஆமா மருத்துவ கட்டணம். அது உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. எல்லாமே அனுப்பிச்சாச்சு. அவங்க தாங்க நீங்க தொலைபேசி எண் குடுத்துருக்குறாங்க. அது சரியா ஆ. வரலைன்னாங்க. அப்புறம் அவங்களே நான் எழுதினேன். அப்புறம் சரி எல்லா அது முன்னாடி செய்தியும் உங்களுக்கு அனுப்பிச்சேன். எல்லா ஆ. செய்தியும் WhatsAppல அனுப்பிச்சாச்சு. சரிங்க. நான் இந்த அதனால இது ஒண்ணும் மதியானம் பயப்பட வந்துருவாப்புல. தேவையில்ல. ஆமா. அதனால எதுவும் ஃபுல்லாவே பயப்பட தேவையில்ல. மூட்டு மூட்டுக்கு வீக்கம். நீங்க இருங்க. நான் விரல்களுக்கே அப்படியே கொஞ்சம் இருங்க. நான் வீடியோல பாக்குறேன். காலையில அப்படியே காட்டுங்க ஒரு நிமிஷம். நான் அப்படியே பதிவு பண்றேன். சரி. பாக்குறேன். சரி. நான் வீடியோல ஆ. பாக்குறேன். நீங்க வீடியோல காட்டுங்க. ஆ. சரிங்க. இப்ப நான் தெரியறேனான்னு பாருங்க. தெரியுதுங்க. உங்க தெரியுது. அந்த சரி. உங்களுக்கு கீழ ஒரு கேமரா ஆ. மாதிரி இருக்கு. அதை தொடுங்க. உங்க WhatsAppல கீழ கேமரா மாதிரி அதை தொடுங்க. ஆ கேமரா மாரி. வந்துருச்சு. அவ்வளவுதான். இங்க ம். இங்க 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 அப்படியே கொஞ்சம் காட்டுங்க. இருங்க நான் திருப்பிக்கிறேன். சரி. ம். அப்படி கையெல்லாம். அப்படி முழங்கால காட்டுங்க. முழங்கால காட்டுங்க. முழங்கால். முழங்கால். அவ்வளவுதான். ம். ம். பக்கத்துல யாராவது இருக்காங்களா? முழங்கால். ஒருத்தர் இல்லையா? ம். இந்த இருக்காங்க. ஷாலினி இந்த இருங்க. அவங்கள புடிச்சு காட்ட ஷாலினி. சொல்லுங்க. ஆ. ஆ ஷாலினி. ஒரு நிமிஷம் வா ஷாலினி. ஷாலினி வா ஒரு நிமிஷம். சாமி வா.
என்னை போட்டோ எடுக்கிறத சும்மா காமிச்சு அப்படியே அப்படியே காட்டுங்க, உங்களை அப்படியே அவங்க காட்ட சொல்லுங்க, அவ்வளவுதான். அப்படியே கேமரா அவங்க கையில செல்போனை கொடுத்துட்டு உங்க கை காலை மட்டும் காட்ட சொல்லுங்க. கை கால் மட்டும் காட்டினா பாரு, முழங்கால் இருந்து கால் வரைக்கும் அதே மாதிரி கை மட்டும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் முழங்கால் வரைக்கும் காட்டுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் தேவையில்லை. ரைட், ஓகே. பாதம் தெரிஞ்சு பாதத்தை அப்படி காட்ட சொல்லுங்க. பாதம் பாதம் ரைட். முழங்கால் கிட்ட போங்க, முழங்கால் கிட்ட முட்டி முட்டி முழங்கால் முட்டி. போதும், அதுக்கு மேல தூக்காதீங்க. ரைட் ரைட், புதன் இருக்குது. ரைட். அதாவது சுருங்கி வரணும், சுருங்கி சின்னதா மாறணும். சரி, போதுமா மறைச்சிக்கு போதும் மறைச்சிக்கு. சரி, கை போதும், அவ்வளவுதான். கை காட்டுங்க. இதை விட மோசமா இருக்குது அவருக்கு. யாருக்குங்க? அந்த கீதா அம்மாவுக்கு. உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அவரை விட உங்களுக்கு 10 விழுக்காடு தான். அவரது 100 விழுக்காடு. அவங்களது 100 விழுக்காடு. அவங்க 13 வருஷமா படிக்கையில கிடக்குறாங்க. 13 வருஷமா. இது நல்லாயிரும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமா, இதெல்லாம் நல்லாயிரும். உங்க மொத்த உடல் எடையில வந்து ஒரு 20 விழுக்காடு விஷம் இருக்கு, சளி இருக்கு. இந்த சளியை கரைக்கிறதுக்கான உடம்பு பூரா சளிதான். உடம்பு பூரா ஆமா. உங்க இப்ப என்ன எடை இருக்கீங்க? 70 கிலோ இருப்பீங்களா? 72 கிலோ இருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 கிலோ அசுத்தம் உள்ள இருக்கு. 20 கிலோ கரைச்சி எடுக்கிறப்ப சரியாயிரும். அதுக்கான உணவு கொடுக்கணும். இப்ப சாதாரண உணவு பழக்கத்திலிருந்து சுத்தம் செய்யற உணவு பழக்கம்னு ஒண்ணு இருக்கு. என்னது? சுத்தம் செய்கின்ற உணவு பழக்கம். ஆமா, அந்த பழக்கத்தை முதல்ல பயிற்சி கொடுப்பா. அந்த பழக்கத்துலதான் அந்த எல்லாமே கரைஞ்சு வந்து உண்மையான எடை வர்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். உண்மையான எடை. சரிங்க. இப்ப இருக்கிறது போலி எடை. நீங்க ஆகாரம் தின்ன எடை. என்னது? சாதாரண ஆகாரம் திங்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த ஆகாரம் தான் உங்களை சாவடிக்குது. உங்களுக்கு இயற்கை நம்ம காற்று தான் ரொம்ப முக்கியம். சுத்தமான காற்று. எந்த ஊர்ல இருக்கிறீங்க நீங்க? ஈரோட்ல எங்க இருக்கிறீங்க? ஈரோட்ல இருந்து இங்க திருப்பூர்லயே இருக்கிறீங்க? திருப்பூர்ல எங்க இருக்கிறீங்க? திருப்பூர்ல எங்க? குமரன் நகரா, புது பஸ் ஸ்டாண்டா, பழைய பஸ் ஸ்டாண்டா? அவனாசி ரோடு, வேலம்பாளையம். வேலம்பாளையம். தெரியும், வேலம்பாளையம். அப்படி நவராசி வந்துரு, அதுல பக்கத்தாலதான். அனுப்பர்பாளையம். அனுப்பர்பாளையம் எவ்வளவு தூரம்? அனுப்பர்பாளையம். ஆமாங்க. நான் கோபிதான். பூரா அத சொன்னாங்க. கோபிதான். அவங்க கோபி செட்டிபாளையம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் வந்திருக்காங்க, இருக்கிறாங்க. பரவாயில்ல. அப்ப நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறீங்களா? வாடகை வீட்டுல இருக்கிறீங்களா? சொந்த வீடு அப்பவே வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, வாடகை வீடு தானே. எப்படி தாக்கு பிடிக்கிறீங்க? டெய்லரிங் தான் திருப்பூர்ல இருக்கிற டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரைட்டு. பனியனு அது இது அந்த வேலை. டெய்லரிங் பண்ணிட்டு இப்ப 1 வருஷமா நான் என்னால முடியல, போறது இல்ல. வீட்டுலதான் இருக்கேன். பையன் ஒரு ஆள் தான் போறான். பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குது. அது மருமகளும் அது வேலைக்கு போகுது, பிள்ளையே இருக்குது. நான் பாத்துக்கிட்டே அப்படியே வீட்டுல உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த காலைல எந்திரிச்சு இந்த 2 தோள்பட்டையும் தூக்க முடியல, வலி எடுத்துருச்சு. கை மேல தூக்க முடியல. கைய தூக்க முடியல. இந்த மொழிங்கையெல்லாம் வந்து அப்படியே வளைஞ்ச மாதிரி, அப்படியே இந்த மொழிக்கெல்லாம் அப்படியே ரொம்ப தூரம் தூக்க முடியல. இப்படி மடக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. புரியுது. எந்திரிச்சு சுறுசுறுப்பா எந்திரிச்சு வாசத்து வலிச்சு ஒரு வீட்டுல சோறாக்க நம்மளால முடிய மாட்டேங்குது. பசங்களை என்னைய டைமும் நம்ம முடியலன்னு சொல்றது கஷ்டமாவும் தெரியுது. அந்த காலத்துல தலையில பானை வச்சு தூக்கி இருக்கோம். இப்ப பைப்ல இருந்து தண்ணி பிடிக்க முடிய மாட்டேங்குது. அதான் கத்திரிக்கோலை பிடிக்க முடியாது, பிடிச்சி அசுக்க முடியாது. ஒரு எலுமிச்சை பழத்தை புளிய முடியாது, கத்திரிக்கோலை வச்சு வெட்ட முடியாது. நான் சொந்த ஊரு மதுரைங்கயா. ஆத்துல போய் மதுரையில தெப்பக்குளம், அடுத்தது விரகனூர். தெரியும். மதுரை தெப்பக்குளம். தெப்பத்தேர் பெரிய உலக புகழ் பெற்றதாச்சு தெப்பத்தேர். தலையில பானை வச்சு தூக்கிட்டு வந்தோம். இப்ப பைப்ல தண்ணி பிடிக்க முடியல. இல்ல, அது வந்து காரணம் நம்மளுடைய பழங்காலத்து உணவு பழக்கம் தான். இது உணவு பழக்கத்தை இது வேறு உணவு பழக்கத்தை பின்பற்றணும். இன்னொரு இதுக்கு மாற்று உணவு பழக்கம் இருக்கு. அந்த மாற்று உணவு பழக்கத்துல பயிற்சி செய்யணும். இது உங்களுடைய தாத்தா சாப்பிட்டது, அம்மா சாப்பிட்டது, பாட்டி சாப்பிட்டது 1000 ஆண்டு பழக்கம். அது சாதாரண உணவு. தின்னு தேவையில்லாம திங்கிறது. தேவையில்லாம தின்னு சளி அதிகமாயிடுச்சு. அது என்ன போச்சுன்னா, அந்த சளி பூரா உடம்பு பூரா ஜவ்வு மாதிரி புடிச்சுக்குச்சு.
ஜவ்வு மாதிரி தான் புடிச்சு இழுத்துக்கிறது. இந்த ஆ இடது கை வந்து அப்படியே புடிச்ச மாதிரி இந்த இடத்துல மணிக்கட்டைக்கு பக்கத்துல அப்படியே புடிச்சுக்கிறோம். அப்படியே ஜவ்வு நின்டுக்குற மாரி ஆயி போயிருங்க. அது கரைச்சிடலாம், தூக்கவே அதெல்லாம் முடியல. கரைச்சிடலாம். அதெல்லாம் 3 நாள்ல முன்னேற்றம் தான். 6 மாசத்துல ம். சுத்தமா போயிரும். 3வது இந்த நாள்ல இந்த இருந்து வலி குறைய ஆரம்பிச்சிடும். இந்த நெத்தியில எல்லாம் புடைச்சுக்கிட்டு இந்த எலும்புகள்லாம் இந்த இடத்துல எலும்பெல்லாம் வலிக்குது. எந்த இடத்துல எப்படி வலிக்குதுன்னே சொல்றதுக்கு சங்கட்டமா இருக்குதுங்க. அதான் அது அதான். அது அனுபவம் சொல்லவே ஒரு முடியல, சொல்லவே 11 முடியல. வருஷமா 11 வருஷமா அவர் இறக்கறக்கு முன்ன தான் அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. அவருக்கு ம், சாகையில 43 வயசு. எனக்கு இப்ப 49 வயசு. ம். சரி, 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 சரி. ம். இந்த அவங்களும் வியாதியிலே ரொம்ப அவங்களும் உங்க வயசு தான். அவங்க 50 பத்தணும்னு நினைக்கிறேன். கீதா 50 ஆமா, பத்தணும். ஆமா. அவங்க நல்லா அவங்க எல்லாம் நாங்க எல்லாம் தஞ்சாவூர்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிருந்தோம். ஒரு 6 மாசமா எல்லாம் எதுவுமே சாப்பிடாம வெறும் கஞ்சி, கஞ்சி, கீரை, கஞ்சி இதே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ம், அவங்க, நானு எல்லாம். வாமிட்டா அங்க அவர் குடுக்குற மருந்துக்கு வாமிட்டா எடுத்து அங்கேயே தங்கி இருந்தேங்கய்யா. ம். அதை போயிட்டு வந்து 62 கிலோ 3 கிலோ ஆயிட்டேன். அப்புறம் இப்போ வந்து திருப்பி சாப்பிடவுனே உடம்பெல்லாம் ஆயிருச்சு. மாத்திரை சாப்பிட கண்ணுலாம் பொஸ்ஸுன்னு ஆயிக்கிருது. காலைல ம். எந்திரிக்கையிலே உடம்பு கிச்சுன்னு இருக்குது. அதான் தப்பு, தப்பு. அதெல்லாம் என்னன்னா, எல்லாமே நோய ம். நோய நல்லாக்குற மாரி நோய அதிகப்படுத்துது. நோய் நல்லாக்குற மாரி போயி, நோய அதிகப்படுத்திட்டே போகுது. நோயை அப்படிதான் அதிகப்படுத்திக்கிட்டே போகுது. இதுதான் இந்த மருந்தினுடைய கொள்கை. மருந்துனாவே நல்லாக்குற மாரி நோயை அதிகப்படுத்தும். அப்படிதானே? யோக முறையில தான் சரி செய்ய முடியும். எந்த முறையில? யோக முறை. யோகங்கள். ம். யோகம் தான் கடைசியில வரும். சரிங்க. இந்த உலகத்துக்கே தெரியாது. இப்பதான் கண்டுபிடிச்சு வந்தது. பாரு இதுதான் யோக முறைன்னு ஆ. சொல்லுவாங்க. இந்த அந்த புத்தகத்தை படிதான் நாங்க பாடம் நடத்துவோம். ஆனா இது வந்து பள்ளிக்கூடத்துல மாணவர் படிக்கிற மாதிரி படிக்கணும். ஆ. இதுதான் இந்த பாடம். இது பேரே ஆ. இதுதான் இந்த பாடம். சரிங்கய்யா. நான் ஒரு 15, 20 நாள் வந்து 25 நாள் வந்து யோகா கிளாஸ் வந்து ஆரம்ப டேஜ்ல வலிக்கையில நான் போயிருக்கிறேன். ஆ, யோகா ரிசீவர்ன்னு இங்க வேலம்பாளையத்துல. ஆ, ஒரு 20, 25 நாள் கிளாஸ் எடுத்து அங்க போய்க்கிட்டு ம், இருந்தேன். அப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ் காலு, மூளி எல்லாம் வீங்க கிளம்புச்சுங்கய்யா. ஆ, ம், ம், ம். எடுத்துட்டு அப்புறம் 20 நாள் நல்லா தான் இருந்தது. அப்புறம் திருப்பி வலிக்கவுனே ஆஸ்பத்திரியே இங்கே எங்கேயுமே இப்படியே போய்க்கிட்டு, இப்படியே வருஷமே ஓடிருச்சு. அது நல்லாகுதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. அது நோய் அதாவது நோய்க்கு மருந்தே கிடையாது. இதுக்கெல்லாம் மருந்தே இல்லைன்னு எந்த மருந்து? இதுக்கு இங்கிலீஷ் மருந்து இல்லைன்னு தான் சொல்றான். என்ன மருந்து இல்லை? இங்கிலீஷ் மருந்து இல்லை. ஆ, ம். ஆனால் இங்கிலீஷ் மருந்து இல்லைனாவே சித்தாவிலையும் மருந்து இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் ஆயுர்வேதிலையும் ம். மருந்து இல்லைன்னு அர்த்தம். இயற்கை உணவுலையும் இல்லைன்னு அர்த்தம். என்னது? இயற்கை முறையிலயும் இல்ல. இல்ல. ஆனால் இது யோக முறையில தான் சாத்தியம். இந்த யோக முறை சரிங்கய்யா. வந்து உலகத்துக்கே மாறுபட்டது. உலகத்துக்கே மாறுபட்டது. இது இப்பதான் கண்டுபிடிச்சது. இது வந்து 10,000 ஆண்டா மறைஞ்சு இருந்தது. 10,000 ஆண்டா மறைஞ்சு இருந்தத ஒரு விஞ்ஞானி வந்து அவருக்கும் உங்கள மாதிரி பல நோய்கள் இருந்தது. இவர் பிஇ கட்டட பொறியாளர், பிஇ சிவில் ம். இன்ஜினியர், கட்டடம் கட்டுற என்னுடைய ஆசிரியர். அப்படிங்களா? எங்க நான் வீட்ல இறை எல்லாருமே அப்பா, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாருமே கட்டடம் தான். சரி. நாங்க கூலி வீட்ல தான் பொறந்தவங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது கூலிக்காரனா இருந்தா என்ன, பணக்காரனா இருந்தா என்ன, நோய் எல்லாத்துக்கும் பொதுவா இப்ப தானே வருது. அது இப்ப பணக்காரனுக்கு முடியலன்னு போய் அம்மா வீட்லயும் இருக்க முடியலைங்க. அப்பா, அம்மா இல்ல. இப்ப வீட்டுக்காரும் இல்ல. ம். எங்கேயும் முடியல. வீட்ல பையன் தான் பாத்துக்கிட்டு வீட்டோட இருக்கிறேன். சரி, எங்கேயும் போய் சரி. நிம்மதிக்கு போய் எங்கேயும் ஒரு 10 நாள் இருக்கவும் முடியல. எங்க முடியாது, போறது? முடியாது. முடியாது, 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 முடியாது. சரி, அது சரி எங்கேயும் செய்யலாம். போனா ம், 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 கீழ ம், உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. ம். நடக்கையிலே மொழியில மொடக்கு, மொடக்கு, மொடக்குன்னு சவுண்டு. ஆ, கால தூக்கி வச்சு நடக்க முடியல. ம். ஸ்பீடா காலெல்லாம் எலும்பெல்லாம் வெளிய தெரிய கிளம்புற அளவுக்கு சதையில இருந்து கால் மிதிச்சோம்னா எலும்பெல்லாம் வலிக்குது. ஓ, ஓ! சரி, சரி. நம்மளுக்கே நடமாட்டம் வந்து மாறுன மாரி தெரியுது. ஏன்னா காலு கையெல்லாம் வளைஞ்சு போறது, வர்றது எல்லாமே. வெளிய கூட கைய நீட்ட முடியல. ம், நீட்டுனோம்னா பூரா என்ன இவ்ளோ வளைஞ்சிருக்குதா? அப்படின்றாங்க. ம். பார்க்கறக்கு இது என்ன வியாதி? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. இதுக்கு பேரு தான் நாம சாப்பிடுற உணவே வாத நோயா மாறிடுது. வாத நோயா இன்னைக்கு சாப்பிடுற மாறிடுது. உணவே இன்னைக்கு சாப்பிடுற உணவே வாதத்தை அதிகப்படுத்துகின்ற உணவு. நீங்க சாப்பிடுறதே வாதத்தை அதிகப்படுத்துகின்ற உணவு. உணவு. ம். இன்னைக்கு நல்லா சரிங்க. புரிஞ்சுக்கணும். ஆக அந்த உணவு எதுக்கு தெரியுமா சாப்பிடுறேன்? என்னைக்கு ஆசைக்கா சாப்பிடுறத, நீங்க ஆசைக்கு சாப்பிடுறது போயி,
மன திருப்திக்கு சாப்பிடுறது ஆமா. போய் உடம்புக்கு போட்டீங்க. அது எப்ப இருந்து போடுறீங்க? 2 வயசுல இருந்து போடுறீங்க. எப்ப 2 வயசுல இருந்து அதான் போட்டுட்டு இருக்கிறீங்க. போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 2 வயசுல இருந்து எப்ப இருந்து? 2 வயசுல இருந்து. அதெல்லாம் சேர்ந்து மொத்தமா உங்க பழி வாங்குது. இது வியாதின்னு இந்த வியாதின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அனுவப்படையில தான் இதான் வியாதி போல அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது இது வாதம்ன்னு சொன்னது வந்து ஆ ஆ. பெரியவங்க சொன்னது வந்து வாதம், முடக்கு வாதம் இப்படி காலு கையெல்லாம் வராம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்குறோம். இப்ப ம். நமக்கு வரையில தான் இதுதான் போல அப்படின்ற ஒரு அவ்வளவுதான். உணர்வு இப்ப நமக்கு. அப்ப இது என்ன பண்ணலான்னு அதுதான். கேட்டீங்கன்னா, இது சரிதான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் பதிவு பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு அனுப்ப போறேன். என்ன பேசுறேங்கிறது அப்படின்னு உங்க பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திருப்பி அனுப்ப போறேன். எனக்கு வந்து இதுல இருந்து நிவர்த்தி ஆகணுங்கய்யா. அதுதான் எனக்கு மெயினு. எனக்கு பீஸ் சொல்லுங்க. பையன்ட்ட கெஞ்சி தான் கேட்கணும். ஏன்னா ஏற்கனவே தஞ்சாவூருக்கு போயிட்டு என்னைய ரொம்ப பாவம் அவன சிரமப்படுத்திட்டேன். ம். இப்போ வந்து அவனுடைய தயவுல தான் இருக்கிறேன். ஏதோ கொஞ்ச நாளைக்கு அவன் புள்ளைகளுக்கு தூக்க பார்க்க கூட என்னால முடியல. ம். அது வந்து என் கால்ல வந்து மிதிச்சுச்சுன்னா வலி எடுக்குது. குழந்தைகளுக்கு தெரியாது. தள்ளி போ அப்படின்னு சொல்லவும் முடியாது. ம். கண்ணீர் வந்துருது. கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருது. என்னால ம். அது இப்படின்னு மிதிக்கிறத விட தாங்கக்கூடிய சக்தி இல்ல உடம்புல. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஒண்ணும் ஒரு பயப்பட சின்ன சின்ன பொருள் ஒரு ஒரு 1/2 கிலோ வெயிட்டா 1/4 கிலோ வெயிட் கூட கால்ல விழுந்துச்சுன்னா உயிரே போயிருது. சரி. அந்த அளவுக்கு உடம்புல எல்லா பரவால்ல. இடத்துலயும் வலி. சரி. இவ்வளவு நேரம் சரிங்க. சரி. இவ்வளவு நேரம் யார்ட்டயும் பேசவே மாட்டேன். நீங்க சொல்றதுனால பேசுறேன். சரிங்க. இது வந்து முதல்ல எனக்கு நான் வந்து உண்மை மட்டும் தாங்கய்யா சொல்லுவேன். ம். உண்மை மட்டும் தான் முதல்ல பேசுவேன். பொய்ய கூட நானு அவ்வளவு சீக்கிரம் பேசவே மாட்டேன். ம். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பேசுறவன் நானு. சரி. சத்தியம்னு சொன்னா அது உண்மையா இருக்கணும். சரி, சரி. அதுதாங்கய்யா. ம். ஆமா. சரி. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அந்த ஆலோசனை இப்ப நான் கலந்தாய்வு கட்டணம்னு வச்சிருக்கேன். அது கூட நீங்க கட்ட தேவையில்ல. கலந்தாய்வு கட்டணம்னு ரூ. 1000 வச்சிருக்கேன். அது கட்ட தேவையில்ல. இது என்னத்த போய் சரிங்கய்யா. கேட்கறது? நான் நெறைய போய் வாங்கிட்டு தான் இருப்பேன். நான் வந்து எனக்கு இதத்த ந நல்லா ஆகட்டும்யா. உங்களுக்கு கடவுள் புண்ணியமா அதெல்லாம் எனக்கு கடவுள் காட்டிய வழியா என்னன்னு தெரியாது. ஆனா, ம். கண்ணுக்கு தெரியாதவரு ஒரு கடவுளு. ஆனா, ஆ. அது எங்க மூலியமா, உங்க மூலியமா வரணும்னு இருந்தா, கண்டிப்பா எனக்கு அதெல்லாம் நல்லாயிரும், நல்லபடியா நல்லாயிரும், நல்லா நல்லாயிரும். ஆகட்டும். நல்லாயிரும். ஆமா. இத ஆ. வந்து என்ன பண்றான்னா, அது முழு பட்டினி போடாம, அரைகுறை பட்டினி போட்டு சுத்தப்படுத்திட்டே வரணும். அரைகுறை பட்டினி. முழு சரி நீங்க பட்டினி போட எப்படி ஆமா. சொல்றீங்களோ எப்படி சொல்றீங்களோ நான் அத ஃபாலோ பண்றேன். ஏன்னா நாங்க 6 மாசம் அங்க ட்ரெய்னிங் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்க என்ன நெனச்சா நெனச்சுக்கங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்க சொன்னாங்க, சொன்னாங்க, தஞ்சாவூர்ல. சொன்னாங்க. அது சொன்னாங்க. அதெல்லாம் ஆ அவங்க சொல்லிட்டாங்க. அவங்கள அவங்கள நானு போன வருஷம் தீபாவளிக்குலாம் அங்க தான் இருக்கிறோம். வெறும் கஞ்சி. துவையல் கூட மல்லி துவைய கூட குடுக்காம வெறும் கஞ்சிய இப்ப நான் என்ன குடுத்தாங்க. பண்ணுவேன்னா, நான் சாப்ட்டு என்ன பண்ணுவேன், நீங்க சாப்பிடுற உணவே நான் குடுத்துருவேன். என்னுடைய டெக்னிக்கே வேற யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்க சாப்பிடுற உணவை வைத்து சரி. நான் சுத்தப்படுத்திருவேன். என்னது? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, அத ஆ வச்சே நான் குணமாக்கி சரிங்க. விடுவேன். இது யாரு நீங்க மாரி என்னது சொல்றீங்களோ நான் அத கரெக்ட்டா ஃபாலோ பண்றேன். அதேதான். அப்ப நீங்க எனக்கு சாப்பிடுற உணவை இது ஏன்னா வைத்துக்கொண்டு என்னுடைய உடம்புக்கு நீங்க சொல்லையில நான் அத ஃபாலோ பண்றதுக்கு என்ன இருக்குது? ம், எனக்கு ம், நல்லதுக்கு தான் நீங்க சொல்றீங்க. அத கரெக்ட்டா ம். சாப்பிட்டுக்குருவோம். நாங்க ஆ. அப்படிதான் ஒரு 6, 7 மாசமா அந்த அக்காவும் நான்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வலி தெரியலாம திருப்பி இப்ப எனக்கு வலி தாங்க மாட்டாம திருப்பி நானு ஆஸ்பத்திரிக்கே போயிட்டேன். அவங்க அதான் ஆஸ்பத்திரி போகல. போகல. 2வது வந்து 2வது வந்து ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நல்லாகாது. அவன் வரவே வேண்டான்னு தான் சொல்லுவான். நீங்க போனேன்னா மாத்திரை குடுத்து, பணத்த வாங்கிட்டு, மாத்திரை குடுத்து, பணத்த வாங்கிட்டு பணத்த இருந்தா, வாங்கிட்டு நீங்க கேள்வி கேட்கிறதே ஆமாங்க, இல்ல. ஏன் ஆமாங்க. நல்லாகாதுன்னு சொன்னா நிறுத்துன்னு அவன் சொல்லவும் மாட்டான். நான் ஆமாங்கய்யா. அது நீ நிறுத்தல நான் கடைசி வரை இதான் பார்க்குறேன். நீங்க கண்ட்ரோலுக்கு வைக்கிறோம் அப்டின்றேன். ஆனா ஒரு நாளைக்கு கண்ட்ரோல் ஆகுது, ஒரு நாளைக்கு ஆகுது. அப்புறம் என்ன வலி கண்ட்ரோல்? அப்ப வலி என்ன கண்ட்ரோல்? கண்ட்ரோல்னா நான் அது கண்ட்ரோலா இருக்கணும்ல. ஏன் கண்ட்ரோல் ஆகுது? ஆகாது. மாசமான அவரு டாக்டர்ட்ட நான் போய் கேட்டேன்னா, அவரு நான் டாக்டரா? டாக்டராம்மான்னு கேட்கிறாரு. நான் டாக்டர் இல்லைங்க சார். நான் டாக்டரா இருந்தா நான் எதுக்கு சார் இங்க வரேன்? நானே வெறும் 6வது படிச்சவ. எனக்கு ம். எதுவும் தெரியாதுங்க சரி சார் டாக்டரா இருந்தா அப்டின்னேன். குணமாக்கணும்ல. டாக்டரா இருந்தா? அவரு வந்து பதில் கேட்டோம்னா படார்ன்னு சத்தம் போடுறாருங்க. வேற வழி ஆ. இல்லாம அப்புறம் அ சரி சார். அவரு அப்ப அப்ப பெரிய ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறாரு. இருக்கட்டும். அப்ப நல்லாக்காது. அவரு என்ன வாய தொறந்து நல்லாகாது, வராதுன்னு சொல்லணுமே இல்லையா? அது அவர் சொல்ல மாட்டேன்றாருங்க. ஏன் சொல்ல வந்து மாட்டேங்கிறாரு? ஏன் சொல்ல மாட்டேங்க? அடு அ அடுத்த பெல் அடிச்சிடுறாரு. சரி நீங்க போயிட்டு வாங்க அ அப்படின்னு. ஆ அப்புறம் அவர்ட்ட அங்க தான் அந்த திருடன் அப்படிதான் பண்ணுவான். அந்த திருடன் அப்படித்தான் பண்ணுவாங்க. அதுதான் அந்த திருடன். ஏன்னா அந்த திருடனுக்கே நோய் வந்துட்டு எங்க அப்ப நீங்க திங்கிற உணவு தான் அவனும் நீங்க திங்கிற உணவு தான் அவனும் ஆமாங்க. திங்கிறான்.
ஆமாங்க. அவன் ஆமாங்க. பொண்டாட்டிக்கு அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கு நோய் வந்தா குணமாக்க முடியுமா? இப்ப அவனுக்கே நோய் வந்துட்டு எந்த வாத்தியார் ஏதோ ஒரு டாக்டர் வச்சு அவன் எம்எஸ் டாக்டரா இருப்பான், எம்எஸ்ஸா தான் இருப்பான். நியூராலஜி அதாவது நரம்பு மருத்துவரா கூட இருப்பான். நியூராலஜி நரம்பு நரம்பு மருத்துவரா இருப்பான் இல்லையா? நரம்பு ஆ நரம்பு மூளையும் அத மூளையும் ஆமாங்க. தண்டுபடத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவன் புரியுதா? ஆமா. அவர் அது அந்த தான். கிச்சு, அஹ், நரம்பு தண்டுவடம் இந்த இத சரி அவர் சரி நான் பார்த்துக்கிட்டு விஷயத்துக்கு இருக்காரு. வர்றேன். அவனுக்கே அவன் ராமச்சந்திரனோ குப்புச்சாமிந்திரனோ எவனோ பேர் எவனா இருக்கட்டும், அவனுக்கே நோய் வந்தா குணமாக்க முடியுமான்னு உங்ககிட்ட கேட்கறேன். அவனுக்கும் உங்க மாதிரி வந்துட்டு குணமாக்க முடியுமா? குணமாக்க முடியாது. நீ குணமாக்க முடியாது. அவனும் மனுஷன் தானே என்னது? அவங்களும் மருத்துவர் தான். அவர் மனுஷன் வந்து மனுஷன் அது மனுஷன் மனுஷன் அவனும் மனுஷன் தானே? மனுஷன் மனுஷன் தான் நம்ம சாப்பிடுறதே அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. இப்ப அதனாலதான் அவனுக்கே தெரியும் நமக்கு இப்படி தாண்டா அப்படின்னு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கானே தவிர நமக்கும் ஏன்னா அவன் பொண்டாட்டிக்கு நோய் வந்தால் எத்தனையோ டாக்டருக்கு எத்தனையோ மருந்து கொடுக்குறவனுக்கு டாக்டர் கிடையாது மருந்து கொடுக்குறவன் என்னது? குடுக்குறோம். இ- மருந்து குடுக்குறோம். ஆமா மருந்து கொடுக்குறவன் ஒரு நாளும் நோயை அழுத்தி வைப்பானே தவிர நோயை குணமாக்க முடியாது. புரியுது? அப்ப நான் மருந்தே கொடுக்க மாட்டேன் என்னது? மருந்தே குடுக்க என்னது மாட்டீங்க. மருந்தே நீங்க கிடையாது. அவன் சொல்றதுதான். சொல்லியிருப்பாங்க மருந்தே எல்லாம் குணமாக்குவேன் என்னது? அதான் என்னுடைய அறிவு. அதான் அவங்க அததான் சொன்னாங்க. அதனால தான் நான் இப்ப அவங்கட்ட பேசிட்டு தான் உங்கள உடனே நான் கூப்பிட்டேன். அதனாலதான் இது மருந்தே இல்லாம உடம்பு தானாவே டாக்டரா மாறி இது உடம்பு தானாவே வைத்தியரா மாறிடும். சரிங்க. என்னென்ன ரொம்ப நோய் இருக்குது இப்ப நீ சந்தோஷம். சொன்னீங்களா என்னென்ன நோய் இருக்குதோ அதெல்லாம் அது அந்த எல்லா ம். பகுதியும் போய் ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஆ. ரிப்பேர் பண்ணி மூணு உடம்பு நாள் ரத்தமே வந்து 9 புள்ளி, 10 புள்ளி அதுக்கு மேல ரத்தம் மேல ஏற கேட்டா ரத்தம் கம்மியா இருக்குது. அதனால தான். இந்த இந்த இது வந்தது பின்னாடியே நாக்கெல்லாம் கருப்பா அங்கங்க மாறிடுது. கருப்பாயிருச்சு. வெள்ளையா வெள்ளையா கருப்பா மாறிடுது. கருப்பு அங்கங்க கருநாக்கு மாதிரி கருப்பு கருப்பா ஆயிருதுடா. நகாப்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது பாருங்க நகாப்பழம். அப்படி இருக்குது. விரல்கள்லாம் நெகத்துல எல்லாம் அங்கங்க கருப்படிச்ச மாரி வருது இப்ப. அப்ப இதெல்லாம் மாத்தணும் அதெல்லாம் மாத்தணும். அதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரிங்க. 15 வகையான பக்க விளைவு இருக்கு. 15க்கு மேல இருக்குது என்னது? 15 ஆ. வகையா நீங்க சொன்னீங்கன்னா 100 வகையில சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15, 16 பக்க விளைவு இருக்குது. ம். இந்த 15க்கு ம். 16 மாத்திரை போடுவானுங்க. போட்டு ஒண்ணும் நல்லாங்க. போட்டுட்டு தான் அது போட்டா தூக்கம் வருது. இல்லாட்டி தூக்கம் வராது. தூக்கமே கிடையாது. இப்ப அதெல்லாம் தூக்கமே வரதில்ல. சரியாயி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த யோக முறையில் தான் சரி பண்ண முடியும். இதே மாதிரி இன்னொரு அம்மா சரிங்க. பரமேஸ்வரன் ஒரு அம்மா அவங்க இடுப்பு வலி பயங்கர வலி கீழே முதுகும் தண்டு பயங்கர வலி. ம். அவங்க ஆமா, பரமேஸ்வரி ஆமா. 6 வருஷமா படாத பாடு படுறாங்க. என்ன? ம். 6 வருஷமா. ஆ. அவன் குமிய முடியாது. குமிச்சா சாட்டு வாரல அடிக்காம டிவீர்னு அடிக்கும். குமிஞ்சாவே படார்னு அடிக்கும். மண்டையில அடிக்கும். ஆ பெரண்டு சரிங்க. படுக்க முடியாது, திரும்ப முடியாது. அப்படி இது பண்ண கையில முடியாது. தூக்குனாவே பட்டீர் இங்க அடிக்கும். ஆனா அவங்களுக்கு ம். நேர அந்த இடுப்பு கீழே இருக்க வால் எலும்பு அந்த இடத்துல புடிச்சுக்கிச்சு. வீங்கிருச்சு. போய் பயங்கரமா வீங்கிடுது. மொத்த நேரம் வீங்கிருச்சு. அங்க புடிச்சு அமுத்தி மொத்த நரம்பையும் இழுத்து புடிச்சிருச்சு. அதே இப்ப நரம்புக தான் எனக்கும் புடிச்சு புடிச்சு இழுக்குது. அத ஸ்டெடியா நிக்க முடியல. முடியாது. அப்படியே உங்களுக்கு பூரா அது அப்படியே என்ன பண்ணிருச்சுன்னா, வளைஞ்சு, 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 வளைஞ்சு அப்படியே கையெல்லாம் வளைஞ்சு, வளைஞ்சு, அதான் பாரு வளைஞ்சு தெரியுது. முடியெல்லாம் அப்படியே பெத்த மாரி ஆயிடுச்சு. அது பாரு அப்படியே முடியெல்லாம் கோணையா கோண புளிங்க மாதிரி வளையுது பாரு. வளையுது. உங்கள விட மோசம் அவங்களது பாருங்க முட்டிச்சா இருக்கும். அப்படியே முட்டிச்சு யாரு அந்த கீதாவுது பாத்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். ஆமாமா. இப்ப அவங்க எலுமிச்சை ம். பழத்தை புளியறாங்க. எலுமிச்சை பழத்தை புளியறாங்க, மாவு நல்லா பிசையறாங்க, புளியுறாங்க. காய்கறி ஆ, நறுக்குறாங்க. அந்த அளவுக்கு முன்னேறிடுது. ஆ மூஞ்சியெல்லாம் சரிங்க. பாத்தீங்கன்னா, மூஞ்சி பார்த்தா ரத்தமா மாறிடுது. ரத்த சப்பா மாறிடுது மூஞ்சியெல்லாம். மூஞ்சிலாம். அவங்க அங்க இருந்தாங்க. அந்த அண்ணனும் பாவம் கூட வேலை அவ்வளவு அவ்வளவு பண்ணிட்டாரு. அவங்களுக்கு அவர் வீட்டுக்கு அவங்களும் போகாம இறந்துட்டாரு. அவரும் தவறிட்டாரு. பாவம். நாங்க வந்து எல்லாம் 2 பேரும் ஒரே நாள் தான் டிஸ்சார்ஜ் ஆயி வந்தோம். அவரு வந்து ஒரு 10 நாள்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றோனே ஃபோன் அடிக்கிறேன். என்னங்கக்கா இப்படி அவர் நல்லா ஆரோக்கியமா இருந்தவரு. ம். இறந்துட்டேன்னு வந்துருச்சு. சரிம்மா. ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு செய்தி அனுப்புறேன். அத பார்த்து கட்டி விடுங்க. அப்புறம் ம். உங்களுக்கு நீங்க ஒரு 4, 5 நாள் பயிற்சி குடுக்குறேன். அப்புறம் நீங்க அதுலருந்து நீங்க சரிங்க. அதுவே நீங்க பின்பற்றிட்டே வந்தீங்கன்னா, படிப்படியா 6 மாசத்துல எல்லாமே ம். அதுக்கப்புறம் இது ஃபீஸ் 1 வருஷத்துக்கு கட்டணுங்கய்யா? 6 அது மாசத்துக்கு நீங்க 1 மாசம் வருஷம் மாசம் இப்படி மாணவராவும் நீங்க கட்டுறீங்களா? 1 வருஷம் மாணவராவும் சேரலாம். இல்ல என்னால முடியாதுன்னா, 4 நாள் மாணவராவும் சேரலாம். 4 நாளுக்கும் அதே வைத்தியம் தான், 1 வருஷத்துக்கு அதே வைத்தியம். அது எப்படி இந்த 1 வருஷம் மாணவரா சேரணும்னா, தினம் பாடம் படிச்சு, 100 ஆண்டுக்கு ம். நோய் இல்லாம வாழ்றதுக்கான வழி சொல்லிக் குடுப்பேன். இப்ப நீங்க அவசரத்துக்கு வைத்தியம் பண்றது ம். என்பது வேற. இது பாடமாவே கத்துக்கிறது என்பது வேற. நான் இது பாடமா தான் சொல்லித் தர்றேன். அதாவது நீங்க எப்பவுமே சாகக்கூடாது அப்படிங்கிறது தான்.
இல்லைங்க. நீ 1 வருஷத்துக்கு வைத்தியம் பார்க்குறேங்க நாங்க. அதாவது மூல காரணம் எது அப்படின்னு தெரியிற வரைக்கும் நான் பார்க்குறதுங்க. அதுதான் அது அவங்க அவங்க கண்டிப்பா அப்படித்தான் பார்க்குறேன். வந்தாங்க. நோய் நல்லா போகும்ன்னு சொன்னாங்க. ம். நோய் நல்லாகிறது நல்லாயிரும். ஆனால் தத்துவத்த ம். புரிஞ்சுகிட்டு நீங்களே வைத்தியம் பார்க்கணும் 1 வருஷம் வேணும்னு சொன்னேன். உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு பணம் கட்டிட்டாங்க. புரியுதா? அது எப்படியோ பண்றாங்க. கண்டிப்பா. அவங்க மட்டும் அவங்களும் பெரிய பணக்காரர் கிடையாது. அவங்களும் சாதாரண ஆள் தான். அது ஏதோ பசங்க ஏதோ ஆமாங்க. படிக்கிறான்னு. ம். அது மாரி தான். நீங்க அத ஆமாங்க. உங்க பெரிய பசங்க மூலியமா தான் ம், பார்க்குறோம். ம். வேற வழி இல்ல. ஏன்னா அவரு இருந்தா வீட்டுக்காரர் இருந்தா வீட்டுக்காரர்ட்ட கேட்கலாம். வீட்டுக்காரர் இல்லாதன்னு போகையில பையன் கேட்டா தான் இல்ல இனி கேட்கணும். உங்களுக்கு செலவே இருக்காது. உங்களுக்கு செலவு இருக்காது, மருந்து செலவு இருக்காது, மாத்திரை செலவு இருக்காது, பெருசா ம். உணவு செலவு இருக்காது, மாத்திரை செலவு இருக்காது, மருந்து செலவு இருக்காது, நோய் இருக்காது, பசி தாகம் இருக்காது, உணவு சரிங்க. சமையலே பண்ண தேவையில்ல. எதுவுமே இருக்காது. இதுல சரிங்க, 6 மாசம் சரிங்க. ஆகுது. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வந்து உடம்பு சரிங்க. பூரா ஆ. கரைச்சு எடுக்கறதுக்கு 6 மாசம் ஆயிரும். இந்த 6 சரிங்க. மாசத்துல ம். மிக குறைந்த உணவிலே குணமாக்கிரலாம். சொற்பமான உணவு வச்சு சரி. குணமாக்கி என்ன தேவையோ அத மட்டும் சாப்பிட்டு சரிங்க. தண்ணீர் அத மட்டும் சாப்பிட்டு தண்ணீர வச்சு சுத்தமான தண்ணீர், சுத்தமான காய்கறி வச்சு சுத்தப்படுத்திட்டே போயி, அப்புறம் நானே சொல்லுவேன். நீங்க சரிங்க. எங்க இட்லி சாப்பிட்டு பாருங்க, தோசை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு நானே சொல்லுவேன். சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சரி. சொல்லுவேன். சைவ உணவு ம். சாப்பிட சொல்லுவேன். அது சாப்பிட்டு இந்த உணவு சரிங்க. சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி இதெல்லாம் நானே சொல்லிவிடுவேன். சைவ உணவு நீங்க சாப்பிட்ட இட்லி சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிடுற ரசஞ்சோறு தின்னு பாருங்க. சரிங்க. இத தின்னு பாருங்க. இத தின்னு பார்த்தா எப்படி இருக்குது? அப்ப எது நல்லா இருக்குதோ அத பின்பற்றிக்கங்க. எது உங்களுக்கு மோசம் தான் அத சரிங்க. விட்டுருங்க. நீங்களே தான் முடிவு எடுக்கணும். என்னது? சரிங்க. எது நல்லா இருக்குதோ அத சரிங்க. பின்பற்றிக்கணும். எது கெடுதோ அத விட்டுறணும். இத சரிங்க. நானே சொல்லிக் குடுப்பேன். இது நல்லா இருந்தா புடிச்சுக்கங்க. இல்லையா? உடம்பு ம். சாதாரணமா இயங்கணும். உங்க வேலைய நீங்களே பார்த்துக்கணும். போயிட்டு வரணும். இந்த மாரி சின்ன வேலைகள்லாம் சராசரி சின்ன வேலைகள்லாம் செய்யற மாரி 6 மாசத்துல வந்துரும். இது யாரும் நீங்க யாருக்கும் இது சொல்லவும் முடியாது. யாரும் இது கேட்கவும் இது மனம் சம்பந்தப்பட்டதே. மனம் சம்பந்தப்பட்டது யாருக்கும் புரிய வைக்கவும் ஆமாங்க. முடியாது. புரியுது. சரிங்க. இப்போ அந்த சரி. அவங்க கலையில பேர் மாத்திருவேன். இப்ப வந்து இந்த பேர் வைக்க மாட்டேன். நான் ஒரு புனை பேர் வச்சிருப்பேன். கலை, கிளை, அறிவுன்னு பேர மாத்தி விட்டுருவேன். ஏன்னா அவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. ம். நான் பண்றது யாருக்கும் தெரியும். பேரெல்லாம் மாத்தி விட்டுருவேன். நல்லாகுற வரைக்கும் சரிங்க. வேற பேர்ல வச்சிருவேன். அவங்க பேரு கலை நிலான்னு பேர் வச்சிருக்கேன். அது யாருக்குமே தெரியாது. கலை நிலா. அவங்க தெரியாது. என்னுடைய ம். மாணவர். அவங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறேன். பாடம் எடுத்து அவங்க ஆ. எப்படி குணமாக்குறான்னு நான் கண்ல பார்க்குறேன். அவங்க தினம் இப்ப நேத்து கூட வந்து எப்படி இந்த பழம் எப்படி சாப்பிடுறது? பழ பஜ்ஜி எப்படி சாப்பிடுறதுன்னு நான் சொல்லிக் குடுத்தேன். அவங்க சரிங்க. 6 நாளா சரி. 6 நாளா நீர்ப்பயிற்சி பண்றாங்க. கீரை மட்டும் சுத்தமான கீரை. அது சுத்தமான கீரையா இருக்கணும். சுத்தமான தண்ணியா இருக்கணும். நான் சொல்ற மாரி சமைச்சு சாப்பிடணும். அதான் அவங்களுக்கு புடிச்சு போச்சு. ஓ! இது எனக்கு உடம்பு ஆரோக்கியம் ஆரோக்கியம் கிடைக்கிறப்ப எனக்கு என்னது உணவே தப்புன்னு புரிஞ்சுட்டுன்னு நெனச்சாரு. எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறப்ப நம்ம பழக்கவழக்கமே தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நம்ம ஆ. பழக்கவழக்கமே தப்பு. உணவு பழக்கமே தப்புன்னு புரிஞ்சுட்டாங்க. உணவு பழக்கமே தப்புன்னு. அப்ப ரத்தம் பயங்கரமா சுத்தமாயிடுச்சு. மூஞ்சி பூரா பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த கருப்பா இருக்கிற மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே குழந்தை மூஞ்சி மாரி ஆயிடுது. அப்படியே நிமிர்ந்து, அப்படியே ஆமாங்க. ஆ. நிறமே மாறிடுது. நிறமே மாறி பார்த்தீங்கன்னா, இந்த ரோசா பூ மாரி நிறமா மாறிடுது. மூஞ்சி லட்சணமா ம். மாறிடுது. மூஞ்சியே லட்சணமா போயிருச்சு. ஆமா. அந்த வீடியோலாம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இது சரி பண்ணிக்கலாம். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சரியா? மறுபடியும் வச்சுர்றேம்மா. நன்றி, நன்றி. சரிங்க. ம். சரி. நன்றி.